அதுதான் இவங்க ஷூட்டிங்கே வரலையே, இவங்களுக்கு எதுக்குடா சின்சியர் தேங்க்ஸு? அதுக்கு தான்ப்பா தேங்க்ஸு. உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குங்க. சாப்பாடு இல்லையேன்னு ஒரு பிரச்சனை, சாப்பாடு இருக்கேன்னு ஒரு பிரச்சனை, 6 பேக்ஸ் இல்லையேன்னு ஒரு பிரச்சனை, 6 பேக்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன்னு ஒரு பிரச்சனை. அது மாதிரி இவனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. உன்னோட ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் எடுத்து காட்டல ஓப்பன் பண்ணா செம்ம ஐடியாடா. நம்ம படம் ட்ரெயிலர் இருக்கு. யோ படத்துக்கு ஐடியா தானா ட்ரெய்லர் மறுபடியும் வந்து நிற்கிற? அவன் 7 படம் எடுத்துட்டு 8வது படத்துக்கு கம்மிங் சூன் போஸ்டர் போட்டான். நீ இன்னும் ட்ரெய்லர் வந்து நின்றுருக்க. கண்ணா பண்டிகை தான் நிறைய படத்தோட வரும், சிங்கம் ஒரே படத்தோட வரும். அதோ எத்தனை படம் பண்றது முக்கியம் இல்லை, என்ன படம் பண்றோன்னு தான் முக்கியம். அது பண்ணுவியாடா நீ? சரி இப்போ ஹீரோயினுக்கு இவ்வளவு போலாமான்னு பாரு. நீ இருந்தா அவ கண்டிப்பா வரமாட்டேன். ஏன் வரமாட்டா? ஏன் வருவாளா? சரி இப்போ கதைக்கு வருவோம். அப்படியே ஆக்ஷன் படம் 5 நிமிஷம் பேங் 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 பண்ணலாமா? அஞ்சான் கேட்டாங்களடா எனக்கு. சரி இப்போ டைலாகே இல்லாத மியூசிக்கல் ரொமான்டிக் இது எப்படி இருக்கு? இது சரி சரி ரைட்டு. இப்போ என்ன பண்ணலாம்? சரி நமக்கு என்ன வரும்? கேஷுவுக்கு ஏதோ மியூசிக் டைரக்டர் தெரியும்னு சொன்னா, அவரே போட்டுடலாம்டா. அப்படியே கேஷுவுக்கும் ஒரு ரோலு நம்ம எடிட்டரா போட்டுடலாம் படத்துல. ஓகே, அப்புறம் ஒரு சூப்பர் ஐடியாடா. நம்ம படத்துல ஏன் மெசேஜ் சொல்லக்கூடாது? எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் போட்ட சண்டையும் ஆன்டி போட்ட கொண்டையும் ரொம்ப நேரம் நீடிக்காது. இது அப்படி இருக்கு. அந்த மெசேஜ் போதும் இல்லையோ, நம்ம படத்தை மறுபடியும் பார்க்காதீங்கன்ற மெசேஜ் கிளீனா போயிடும். இப்போ நம்ம படத்துக்கு என்ன க்ரூ போடலாம்னு இருக்க? போன வாட்டி போட்டவங்க தான். Right. I'm not interested, sorry. I don't have interest in acting in movies now, but எனக்கு interest வந்தா I'll surely let you know. Sorry, I'm not interested. என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா? டேய், பெரிய மியூசிக் டைரக்டரா, வாயில லாலிபாப்ல வச்சு அசிங்கப்படுத்தாத. ஹாய் சார். என்ன விஷயம்? எனி ஹெல்ப்? ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு வந்திருக்கோம் சார். நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்களா? ஷார்ட் ஃபிலிமா? மியூசிக் போடணுமா? இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்க? உங்களை மாதிரி ஆள் தாண்டா தேடிட்டு இருந்தேன். சரி, அப்படியே உண்மையை சொல்லிக்கூடாது, அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஆக்சுவலி நான் ரொம்ப பிஸிங்க. ஜிவி பிரகாஷ், அனிருத், இந்த மாதிரி பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் கூப்பிடுறாங்க என்ன. நான் அவங்க கிட்ட தான் இன்னைக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ரெடி கூட ஆயிட்டேன். நீங்க வந்துட்டீங்க. நீங்க மனசு வச்சா முடியும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஐயோ என்னப்பா, தெரிஞ்ச பசங்களா வேற போயிட்டீங்க. சரி பண்ணலாம். தேங்க் யூ சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ. ஒரு மாஸ் ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு ஐடியா. நீ கம்முனு சார். இது ஒரு மாஸ் ஸ்கிரிப்ட் சார். ஹீரோ ஹைட் சார், வெயிட் சார், டைட் பாடி சார். அப்படியே அந்த சரணத்துல அப்படியே மாஸ் திரிக்க விடணும் சார். பல்லவியில எல்லாம் தெரிக்கணும் சார். நீங்க வந்துட்டு ஒரு சாம்பிள் டியூன் மாதிரி ஒன்று கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியா வீட்டுக்கு போயிடுவோம். பண்ணலாம். சாம்பிள் தானே கொடுத்துறேன். ஏதோ சாம்பிள் கேட்குறானுங்களே. இப்போ என்ன பண்ணுவோம்? மாட்டிக்கிட்டு தலைவா சொல்லுப்பா தம்பி. இல்லை சார், ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஷார்ட் ஃபிலிமா? நீங்கள் தான் ரொம்ப நல்லா பண்ணுவீங்கன்னா கேள்விப்பட்டேன். எப்போ படம் எடுக்க போகிறீங்க? இந்த ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேஸ் நாள் இல்லைங்க. ஹாலிடேஸ் சில பிளான்ஸ்லாம் இருக்கு.
சார் நீங்கள் மனசு வச்சா முடியும் சார். சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறா, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருக்கேன். ஹேடா மச்சான், என்ன பண்ணுறீங்க? எப்படி தானே லோன் மேனேஜ் பண்ணி என்னாச்சுன்னா மச்சான் இந்த இடத்துல வந்து இருந்தது. ஆமாம் நாங்கள் போகிறோம், உனக்குலாம் புக் பண்ணல. நீ அங்கே வந்தால் என்ன பண்ணுவேன்? மொக்க போட்டு எங்களை சாவடிப்பேன். இல்லை மச்சான், இந்த இடத்துல என்னாச்சுன்னா சரி 2 பசங்க வந்துருக்கானுங்க. அவங்களுக்கு ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டா. பாவம் பசங்க கெஞ்சுறானுங்க. என்ன டேட்டு? நாங்கள் இதோ நாளையிலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. நாளையிலேருந்தா? சரி ஓகே. வரலம்மா, நீ வாங்கடி போகலாம். ரோலிங் ரோலிங் 3 2 1 கோ. கேமரா இப்ப ரோலிங். ஒருத்தவங்க சாவடி போறேன். ஒரே டேக்ல எடுக்கணும்டா. இல்ல நீ ஒரு நிமிஷம் லூசு பசங்களா இவங்களும் இருக்கானுங்கடா. கேசவ் நாயே நீயும் இருக்கடா படத்துல. நீயும் இருக்கடா நாயே. பண்ணணும் தெரியுதுடா. வெங்காயம் ஆக்ஷன் சொல்லுடா. கேமரா ரோலிங் ஆக்ஷன். ரோலிங்டா ஆக்ஷன்டா. ஓகே இதுக்காடா இவனா சொல்லுங்க. அப்பா ஏய் இதெல்லாம் திருப்பா. ஏய் திருப்பா. அட போங்கடா. கமலேஷ்கே தெரியல அவன் டைரக்ட் கேட்க மாட்டேன்றாங்கடா. ஓங்கி அடிச்சா 110 வெயிட். பாக்குறியா பாக்குறியா பாரா. ஐயோ கை போச்சு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். ஒரு தடவை என்னடா புட்ரா நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்டா. எவ்வளோ சீரியஸா இருக்கு தெரியுமா? ஒரு தடவை இல்ல. ஏய் யூத் நான் சீரியஸா எக்ஸ்பிரஷன். டேய் இந்த கம்னாடி அரலா. அங்கே இரு அப்படியே புடிச்சில. ஆக்ஷன். நான் 12th முடியும். அவங்களா பாட்டியாவது விடா. டேய் ஒரு தடவை முடி பண்ணா என் பேச்ச நானே கேட்பேன். எங்களை மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது. பார்ப்போம். ஹீரோ சார் எங்க இருக்கீங்க? எங்கடா இருக்க? என்ன பிரச்சனை? சாவடிச்சிருவாங்க. இப்போதான்டா படம் பார்த்தேன், ஒரு சீனுமே நல்லா வரலடா. இப்போ ஃபோன் பண்ணி பார்த்தேன், யாரும் கோஆப்ரேட்டும் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த படமும் ட்ராப் தான்டா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யார
இப்படி தாங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கும்பல் போட்டுக்கிட்டு போய் பப்ளிக் பிளேஸில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோன்னு கதை எழுதிட்டு இந்த மாதிரி பயங்கரமாக டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு ஒரு பேரே பட் ஆனால் ஷார்ட் ஃபிலிம் இஸ் அ பிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் மெனி. நிறைய பேர் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கார்த்திக் சுப்ராஜ் அவரோட மூவி பிஸா அண்ட் ஜிகர்தண்டாவில் அது மேசிவ் ஹிட் ஆகி கோலிவுட்டே வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸோட பேரையே வந்துட்டு வெளியில் கொண்டு வர வச்சுது. அப்புறம் சூரிகம் கேட்கவே வேணாம், எல்லா லெவலுக்கும் ரீச் ஆச்சு. பாலாஜி மோகன் இப்போ தனுஷ் வச்சு படம் பண்ணுற அளவுக்கு அவர் பெரிய ஆளாக இருக்கார். ஜேம்ஸ் மேன் அவர் பற்றி கேட்கவே வேணாம், கான்ஜூரிங் அது மாதிரி பெரிய பெரிய படம் எடுத்திருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் கோலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரைக்கும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் நிறைய நியூ டெக்னீஷியன்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்து அவங்க வீட்டில் ஒரு வேலை சாப்பாடு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்ம். ஸோ யாரும் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்னு சொல்லிட்டு சீனாக சொல்லாதீங்க. நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், பப்ளிக்கு டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. தேங்க்யூ.